திரு பிரியன் அவர்கள்ட்ட இருந்து அண்ணாமலையினுடைய இந்த நகர்வு எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு வாழ்த்து ட்விட்டர் மூலமாக இப்போ வந்து பகை இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா அதனுடைய பின்னணி என்னவா பார்க்குறீங்க? இல்லை, பகை அப்படின்றத விட ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடந்த காலத்தில் இருந்தது. ஒரு மாற்று கருத்து, திராவிட இயக்கத்தின் பேர்லேயே ஒரு விமர்சனங்கள் வைக்கிற ஒரு விஷயம், அண்ணாவை பற்றி ஜெயலலிதாவை பற்றி போன்ற விமர்சனங்கள்லாம் அவர் வச்சார் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி. அதை ஒரு காரணமாக வச்சு தான் வந்து எடப்பாடி வெளியில் வந்தார். அண்ணாமலை இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் பிடிக்கல, நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு வெளியில் வந்தார். பட் அந்த பாயிண்ட்லேயும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவர் அதை சொல்லி தான் வெளியில் வந்தார். பட் ஆனால் அவர் வெளியில் வந்ததுக்கு காரணம் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து திமுக அணிக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை எடுக்கணும், அதை பிடுங்கணும், நீங்கள் தனியாக போய் நில்லுங்கன்னு யாரோ சொல்லி தான் அவர் வந்திருக்கார். ஆக்சுவலாக அதில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ அண்ணாமலை பாஜக வெளியில் வந்ததே இல்லை. அப்போவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் வெளியில் போய் நில்லுங்க, தனியாக நில்லுங்க, மைனாரிட்டி ஓட்டை பிடுங்குங்க, திமுக அணியை தோக்கடிக்க முடியுமா பார்க்கலான்னு அதில் தான் அவர் நின்றார் வெளியில் வந்தார். அந்த இது ஏன்னா அமித்ஷாவோட ஒரு பேசிட்டு வந்தார் எடப்பாடி. அதுக்கப்புறம் அமித்ஷாவோட என்ன பேசினார் யாருக்குமே தெரியாது. அப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் நடக்குது. இவர் பேசுகிறார். இப்போ அமித்ஷா என்ன நினைச்சாரு, அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக வித்தியாசமாக நினைக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத கூட இருக்கலாம். இவர் ஒரு பக்கம் திமுகவை தாக்குறதுல பிஸியாக இருந்தார். ஆக்சுவலாக அமித்ஷாவோட பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் அமித்ஷாவோ மோடியோ எடப்பாடியோட பேச ட்ரை பண்ணாங்க, அவர் காலை எடுக்கல அப்படின்றது செய்திகளை கேட்டோம். ட்ரை பண்ணாங்க. அப்போ எப்படி வந்து ரெண்டு பேர் பேசி வச்ச முடிவா இருக்கு? இல்லைங்க, அது வந்து ஃபோன் ட்ரை பண்ணாங்களா பேசினாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த வே இன் விச் அவர் தனியாக வந்து நின்னது அது ஒரு வேலிடான ரீசனாக எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஓகே, அதனால வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டை திமுக அணிக்கு போகக்கூடாதுன்னு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னால் கூட இப்போ பாஜகவோட பல விஷயங்கள் ஆதரிக்கிறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அலகாபாத் ஜட்ஜி விஷயத்தில் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை இவங்க ஆதரிக்கல. ஸோ பல விஷயங்கள் இப்படி இருக்கிறது பார்க்குறோம். பட் அண்ணாமலை விஷயத்துக்கு வரும்பொழுது அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மாநில தேர்தல் இது தலைவரோட தேர்தல் வரப்போது. இப்போது கீழேருந்து மேலே வரையும் ஒரு மாவட்ட அளவில் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ மேலிட பார்வையாளர் போட்டிருக்காங்க. அவர் வந்து மாவட்ட தலைவரை சுமூகமாக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு 29 மாநிலங்களுக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு என்னென்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து தலைமையை வந்து தவறாக வழிநடத்திட்டார்னு ஒரு கருத்து வந்து பாஜகலேயே இருக்குது. தவறாக கூட்டணிக்கு போகல, அதிமுகவோட கூட்டணிக்கு போகலன்றதுனால நம்ம தனியாகவே நின்று 25% ஓட்டு வாங்குவோம், தனியாக நின்று 7 இடத்துல வெற்றி பெறுவோம்லாம் சொல்லி மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதிமுகலே இருக்குது. அதுதான் தமிழிசை வெளிப்படுத்தினாங்க. ப்ரொஃபசர் சீனிவாசன் போன்றவர்கள் கூட வெவ்வேறு விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கணுன்ற விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ பாஜகலையும் அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது, அதிமுகலையும் பாஜகவோட கூட்டணிக்கு போயிருக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது நடக்காத போயிடுது. ஸோ ரெண்டு கட்சிக்குமே அதனால் ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுது. அதனால் வின் பண்ண முடியல, எந்த இடத்துலையும் வின் பண்ண முடியல. ஆனால் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து அண்ணாமலை வந்து வாய முடியும் கம்முன்னு இருங்க, நம்ம வந்து 26 எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதில் வந்து நம்ம இங்கே வந்து முக்கியமான எதிர்கட்சி அதிமுக தான், நம்ம அதனோட கூட்டணி அமைக்கிறது பெட்டர். இப்போ அதிமுகவுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டாங்கன்னா நம்மளோட கூட்டணி விஜய் சொல்கிறீங்களா தாவேக்கா அங்கே போயிட்டா நம்ம அப்புறம் நம்ம தனியாக விடப்படுவோம். நம்ம ஸோ அதிமுக எப்படி நம்மளோட கூட்டின்னு போகணும், அதிமுக பாஜக பாமக தேமுதிக தினகரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்தா ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பாஜகவோட. ஸோ அதுதான் வந்து அதிமுகவோட பகை இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவது. அவர் வந்து இப்போ அதிமுகவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னராக வந்து அண்ணாமலை மாறி இருக்காருன்னா காரணம் ஏதோ வந்து அவருக்கோட பதவியை காப்பாற்றுறதுக்கு இதில் இருக்குது. அவருடைய பதவியை காப்பாற்றுற ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, நீங்கள் அமைதியாக இருங்க, அதிமுகவை பற்றி நீங்கள் விமர்சனம்லாம் அது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு. ஏன்னா 26 எப்படி போகும்னு சொல்ல முடியாது, அது வரையும் பேசாமல் இருங்க அப்படின்னு. இவர் மேலே ஏற்கனவே நிறைய புகார்கள்லாம் மேலே போயிருக்கு. இவர் எப்படி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்குறாரு, அது இது ஆடியோ வீடியோ அதெல்லாம் பல விஷயம் போயிருக்கு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் இப்போ என்ன நினைக்கிறார், நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடந்துக்கிறேன், மேலிடம் சொல்கிறபடி நாங்கள் நடந்துக்கிறேன், நான் வந்து அதிமுகவை பற்றி ரொம்ப சாஃப்ட் காரணம் டீல் பண்ணிக்கிறேன், நீங்கள் மேலிடம் வந்து என்ன முடிவு எடுக்கிறோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கேன். ஓகே, அதே நம்ம கேட்போம். ஆனால் அவரே சொல்கிறாரு லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் ஒரு மெச்சூரிட்டி தெரியுதுன்னு சீமான் சொல்கிறார். அண்ணாமலை அதை ஏற்றுக்கிறாரு. அப்போ நம்ம அப்படியும் பார்க்கலாம்ல, யாரையும் ரொம்ப பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு. அது அரசியல் கண்ணோட்டத்தோடய நீங்கள் பார்க்கணும். தனிப்பட்ட நபரோட மெச்சூரிட்டி இல்லாத பிரச்சனை இல்லை. பாஜக என்கிற கட்சி அதிமுகவுடன் கூட்டணி சேர்றதை பற்றின ஒரு விஷயம். இவருக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கா இல்லையா, இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதே அதிமுக பாஜக மேலே விரும்பலை சார். இவர் சாட்டையார் அடிச்சிருந்த விஷயத்தையும் விரும்பலை. இவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலங்க. முக்கியமான 2 பேரை பாஜக மேலே முதல் 2 பேர்கிட்ட இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார், கிடைக்கல. அவங்க வந்து இவர் சவுக்கடி அடிச்சிருந்ததே பாஜக ஐடி விங்கில் எந்த இடத்துலையும் அவங்க போடவே இல்லை.
எக்ஸப்ட் சந்தோஷ் தவிர வேற யாருமே ஐடி விங்ல அவருடைய எக்ஸ்தலத்துல போட்டாரே தவிர கூட பாஜக காரங்க பாஜக ஐடி விங்ல கூட அடிக்காதீங்கன்னு சொன்னது எல்லாம் பாஜக. பாஜக ஐடி விங்கோட அந்த தளத்துல இவரோட சவுக்கடி விஷயத்துல அவங்க போடவே இல்லை சார். மீறிடம் அதை ரசிக்கவே இல்லை. முக்கியமா இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் முக்கியமான விஷயம் தான் பாஜக மேலிடத்தில் இருக்கு. இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். சமீபத்தில் ஒரு 20 நாளைக்குள்ள பல விஷயங்கள் ரைடெல்லாம் நடந்தது. அண்ணாமலை சொன்னார் எனக்கு எல்லாருமே பங்காளி தெரிஞ்சவங்கன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ண விரும்பல. இதெல்லாம் சேர்த்து நீங்க பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்துல. நிறைய டீடைல் இல்லை. இன்னொரு விஷயம், இவர் பாஜக மேலிடத்தில் போயிட்டு நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன், அதிமுகவோட நான் சாப்பிட்டா போறேன் எல்லாம் சொன்னா கூட இவரை கண்டினியூ பண்றதா வேண்டாமா அப்படின்ற விஷயத்தை பாஜக மேலிட முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இது அல்டிமேட்டா எடப்பாடி கையில தான் இருக்கு. அதிமுகவோட சேரணும் எடப்பாடி தான் டிசைட் பண்ணணும். எடப்பாடி அதிமுக அண்ணாமலை வேண்டாங்க, அண்ணாமலை தூக்கிடுங்க, அப்பதாங்க நம்ம கூட்டணி வைக்க முடியும்னு சொன்னாங்கன்னா எடப்பாடி சொன்னார்னா நான் நீங்க சொல்றபடி இப்போ நம்ம கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை அங்க இருக்க கூடாதுன்னு எடப்பாடி சொன்னா அண்ணாமலை இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு கண்டிஷன் தலைவர் பதவியில் இருக்க மாட்டார். பாஜக மேலிடம் தன்னோட பொலிட்டிக்கல் அட்வான்டேஜுக்கு தனி நபர்களை பலியிடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. கேட்போம். நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்க திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட அதிமுகவுக்கு வாழ்த்து சொல்லுவது இன்னைக்கு பகை இல்லை அப்படின்றது இதெல்லாம் நம்ம மெச்சூரிட்டியா அதெல்லாம் தாண்டி பேசினாலும் கூட பின்னாடி தலைமை விரும்புது, தலைமையை பகைச்சிட்டு அண்ணாமலை அதை செய்ய விரும்பல, அதனால இதை ஏத்துக்கிறாரு. அதுதான் இந்த உறவை புதுப்பிப்பதற்கான பேட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை. அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நம்ம நண்பர் பிரியன் அவர்கள் முன்னாடியே சொன்னார், அதாவது மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாஜக பிரிஞ்சு நின்னாரு. எனக்கு தெரியும் எந்த மைனாரிட்டி ஓட்டு பாஜகவுக்கு வரும்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு தெரியல. அதிமுகவுக்கு போகும் அப்படின்றக்காக பேசி வச்சுக்கிட்டாங்களான்னு அப்படி கேட்டார். இல்லை, அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு முக்கியமான தேர்தல் எங்களுடைய தேர்தல், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வெற்றி பெற வேண்டிய இடத்துல 400ங்கிற இலக்கை நோக்கி போகிறப்போ அந்த சமயத்தில் இப்படி ஒரு தனித்து நிற்கிற முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான முடிவு அல்ல. அதனால் அதுக்காக அப்படி பிரிவினைவாதத்துக்காக எந்த ஒரு முடிவும் அல்ல. ஒரு தலைவர் இங்கே அவருக்கு விட்ட பணி ஒரு ஐபிஎஸ் பொறுப்பிலிருந்து வந்திருக்கார். அவர் நண்பர் பிரியன் சொன்னாங்க, இது மாதிரி பதவிக்காக இருந்தால் அவர் ஐபிஎஸ் விட்டு வந்துடக்கூடாது. இன்றைக்கி ஒரு வளர்கிற பருவத்தில் ஒரு 38 வயசில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை விட்டு வரார். தேச பணிக்காக வரார், இந்த நாட்டை காப்பதற்காக வரார், தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வரார். அப்படிங்கிறப்போ பதவி என்பது எப்பொழுதும் ஒரு பொருட்டே அல்ல. ஸோ இன்றைக்கி தன்னைத்தானே சவுக்களையும் அடைச்சிக்கிட்டார். ஒரு கட்டத்தில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 13 முறை ஒரு இடத்துல ஒரு குற்றவாளிகள் அங்கே ஒரு படிக்கின்ற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு பண்ணப்பட்டிருக்காங்க. மிக கடுமையான நிகழ்வு நடந்திருக்கிறது. அதை பற்றி ஆளுகின்ற அரசு கவலைப்படவில்லை. எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. அண்ணாமலையுடைய சாட்டை அடி இங்கே சந்தோஷ்ஜி தான் டாப்பஸ்ட்டுங்க. சந்தோஷ்ஜி இன்னைக்கு அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்காரு. அவருடைய சமூக வலைதளங்களில் பகிரார். அப்படிங்கிறப்போ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் போடாமல் இருக்கலாம், போட்டிருக்கலாம். ஆனால் என்னை போன்றவர்கள் பல நிர்வாகிகள் உடனிருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். எல்லா கட்சியிலும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அது ஏடிஎம்கேல இருக்கும், டிஎம்கேல இருக்கும். இப்போ டிஎம்கேல மட்டும் துரைமுருகன் அவர்கள் மீது இப்பொழுது நடந்த ரைடு எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் போனோம்னா நிறைய விஷயங்கள் பேச முடியும். அது எல்லாத்துலையும் இருக்கத்தான் செய்யும்.